நோக்கியா அடுத்து ஒரு 3 ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்துட்டு வராங்க. நோக்கியா C21 அண்ட் C21 Plus. அது தவிர்த்து C2 செகண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த C2 செகண்ட் எடிஷன் பத்தி பெருசா சர்ப்ரைசிங்கா எதுவுமே இல்லை. அதனால அதை விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய இந்த C21 அண்ட் C21 Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயே என்ன ஸ்பெக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரியா இருந்தது. 10,000 ரூபாய்க்குள்ள இந்த போன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இந்த போன்ல புரியாத பெரிய புதுரா இருக்கிறத இந்த போன்ல கூடிய ப்ராசஸர்னு சொல்லலாம். சரி, அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க, என்ன ப்ராசஸர் தான் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. நோக்கியாவோட C21 பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃப்ரண்ட்ல ஒரு நாச் டிஸ்பிளே எடுத்துட்டு வர போறாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பேக்ல பிளாஸ்டிக் பில்ட் இருக்க போகுது. இந்த போன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே HD டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். 720x1800 பிக்சல் ரெசல்யூஷன்ல இந்த டிஸ்பிளே இருக்க போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 6.52 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. வேற எதுவும் எதிர்பார்க்கறதுல அது உள்ள ஒரு நார்மல் டீசென்டான டிஸ்பிளே இருக்க போது. பெசல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சின்னதா பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வாட்டர் ட்ராப் ஆச்சுல, அதனால பெசல்லெஸ் டிஸ்பிளே ஓரளவுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. இதோட பிக்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது யூனிசாக்கோட SC9863A இந்த ப்ராசஸர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பெருசா. ஆக்சுவலா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு ஹீலியோ P35 விட இன்னமே டவுன்லோடான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீலியோ P35 விட இன்னமே டவுன்கிரேட். P35 தான் அந்த என்ட்ரி லெவல்லையே வந்து ஓப்போஸ்ல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு நீங்க ஓப்போ போன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இந்த P35 பார்க்கலாம். அதே விஷயம் தான் இங்கேயுமே இருக்கு. 8,500 ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய இந்த யூனிசாக்கோட 9863A இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஓகேங்கிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் பெருசா லைஃப் டைம்ல இந்த ப்ராசஸர் எங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தது இல்லை. அதனால கரெக்டா அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆனா நோக்கியா கண்டிப்பா நல்லா எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கறத நம்பலாம். ஓவரால் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கடுத்து இந்த போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிலாம் எதுவும் கிடையாது. 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன கொடுக்க போறாங்க, டைப் சியா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணல. இங்க டைப் சியும் வரலாம், இல்லைன்னா மைக்ரோ USB கேபிளாவும் வரலாம் அப்படிங்கிறது தான். சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். இந்த போன்ல கூடிய கேமராஸ் பிரைமரியா இருக்கிறது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான சிங்கிள் கேமரா. இங்க 30 fps வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு டீசென்டான போட்டோஸ் டீசென்டான வீடியோஸ் இருக்கும் அப்படிங்கிறதா. ஃப்ரண்ட்ல 5 மெகாபிக்சலுக்கான கேமரா. அதை பத்தி நான் பெருசா இங்க பேச விரும்பல. அதை பேசுறதே டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஓவரால் ஸ்பெக்ஸ் தான். ஒரு 2GB RAM 32GB வரைக்குமான ஸ்டோரேஜோட இந்த போன் எடுத்துட்டு வரலாம். 8,500 ரூபாய் பிரைசிங்ல அப்படிங்கறத ஃபைனலா பார்க்க போறது. இந்த செக்மெண்ட்லயே ஒரு அளவுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுன போன் C21 Plus. நோக்கியாவோட C21 Plus. இந்த போன் பொறுத்த வரைக்கும் டிசைன் எல்லாம் பெரிய சர்ப்ரைஸ்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு ஏற்கனவே பார்த்தா அந்த ஒரு டைமான டிசைன் தான். இங்கேயும் பிளாஸ்டிக் பெல் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வாட்டர் ட்ராப் நாச் இருக்கு. டிஸ்பிளே சைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா C21ல என்ன இருந்ததோ அதே தான் இங்கேயும் இருந்தது. எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. நார்மலான HD டிஸ்பிளே 720x1800 பிக்சல் ரெசல்யூஷன்ல 6.52 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய சைஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேல பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. C21 ஆகட்டும் C21 Plus ஆகட்டும் ரெண்டும் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான். கேமராஸ்ல மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ்ல பேக்ல ஒரு 13 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. பேக்ல அடிஷ்னலா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இங்க கேமரா செட்டப். பெருசா இங்கேயுமே சர்ப்ரைஸா கேமராஸ் எதுவும் இல்லை. இதை இந்த ஃப்ரண்ட்டையாவது கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுத்துருக்கலாம். சரி, ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த போன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸரும் அதே தான். யூனிசாக்கோட 9861 அதே ப்ராசஸர் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. முதலே சொல்லிட்டேன் இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போனோட பேட்டரி 4,500 mAh கொடுத்துருக்காங்க. இது வேணா ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. இங்க நமக்கு 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் தான் வருது. ஆக மொத்தத்துல C21 Plus ரெண்டுமே ஒண்ணுதான். பேட்டரி மாறுது, அந்த கேமராவோட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் மாறுது. அவ்வளவுதான தவிர்த்து C21 ஆகட்டும் 21 Plus ஆகட்டும் ரெண்டுமே ஒரே போன்ஸ் தான். இங்க இந்த C21 Plus பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஒரு 10,100 ரூபாய் அந்த மாதிரியான பிரைசிங்ல எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. இந்த 3 போன்ஸ்ல எனக்கு இந்த மூணாவதா பார்த்த C21 Plus ஓகேன்னு தோணுச்சு. வேலை 10,000 ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டவுட் தான். இன்னும் கொஞ்சம் தான் பிரைஸ்க்கு இது இறங்கி இந்த போன் ஒரு 8,000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க இந்த 3 போன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வந்து சொல்லுங்க. இந்த 3 போன்ஸ்ல நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.